ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 ஜூன் 29 மறந்துடாதீங்க. உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பேசும் உறவுகளே, ஐபிசி தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஐபிசி தமிழின் சக்கர வியூகம். மக்களின் பிரதிநிதிகளை, மக்களிடையே மனதில் எழுந்த சந்தேகங்களை மக்களுடைய குரலாக கேட்கின்ற நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்றும் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினரும் அதே போன்று வலி கிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளருமாகிய தியாகராஜா நிரோஷ் அவர்கள். வணக்கம். 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 அந்த வகையிலே ஏற்கனவே நீங்கள் ஊடகவியலாளராக அனைவருக்கும் பரிச்சயமானவர். தற்பொழுது அரசியலுக்குள் இருக்கின்றீர்கள். எவ்வாறு இந்த மாற்றம் அல்லது இந்த திருப்பம் ஏற்பட்டது? அதாவது நான் ஆரம்பத்திலிருந்தே என்னென்றால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அடக்குமுறைகள், அதற்கு எதிரான விடயங்கள் போன்றவற்றிலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய ஒரு உந்துதலை பெற்றிருந்தேன். அது சின்ன வயதிலிருந்தே எனக்கு அது ஒரு நாங்கள் பிறந்த காலம் தொடக்கம் 1985 தொடக்கம் 85 பிறந்தவர்கள் என்றைக்கில் நாங்கள் ஓரளவுக்கு விவரம் தெரிந்த காலம் எல்லாம் நாங்கள் ஒரு மிக யுத்தத்தை எதிர்கொண்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றவர்களாகவும் அதன் பாதிப்பை எதிர்கொண்டவர்களாகவுமே நாங்கள் எப்போதுமே வாழ்ந்து வர நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை, எங்களுடைய விடயங்கள், எங்களுடைய சமகால பிரச்சனைகள் தொடர்பாக எங்களுடைய இன்றைய தலைமுறையினர் ஆகிய எங்களுக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே தொடர்ச்சியாக நான் பல காலம் ஊடகவியலாளராக பணியாற்றி வந்தேன். அதன் பின்னர் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக சில சர்வதேச நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றிய நிலைமையில் தொடர்ந்து தற்போது அரசியல் ரீதியான விடயங்களிலே ஒரு ஈடுபட்டிருக்கின்றேன். இந்த அரசியலும் கூட ஒரு உள்ளூராட்சி சார்ந்த விடயம் என்னும் போது அது உள்ளூர் ஆட்சி முறைமைகளுக்குள்ளே, அதாவது எங்களுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகள், அது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்குரிய விடயங்களை, அதாவது பொதுநிலை ஒரு அரசுக்குரிய விடயங்களை மக்களுக்கு நல்குதல், அவர்களை அபிவிருத்தி ரீதியாக நகர்த்துதல், அவர்களுடைய மனித உரிமைகள் ரீதியாக கண்ணோட்டம் செலுத்துதல் என அனைத்து விடயங்களும் இந்த அரசியல் விடயங்களுக்குள்ளேயும் இருக்கின்றது. அந்த வகையிலே நான் இதனை ஒரு சரியான ஒரு தொடர்ச்சியான காலகட்ட பயணமாகத்தான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஊடகத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருவது என்பதையோ அல்லது மனித உரிமை சார்ந்த பணிகளிலிருந்து அரசியலுக்கு வருவது என்பதையோ ஒரு பாய்ச்சலாக இருக்க முடியாது. ஏனென்றால் எல்லாமே எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்வதற்கான வழிவகைகளாகத்தான் இருக்க முடியும். ஆகவே அதனை நாங்கள் சரியாக கையாளும் போது அந்த விடயம் நல்லதாக அமையும் என்ற என்னுடைய நம்பிக்கை இருக்கின்றது. ஏற்கனவே கொழும்பு மாநகர சபையிலே நீங்கள் அங்கம் வைத்திருந்தீர்கள், அப்படித்தானே? ஆகவே இந்த கொழும்பிலே நீங்கள் அரசியலுக்குள் இருந்தீர்கள். அங்கு இருக்கின்ற பிரதேசங்களுடன் அல்லது அங்கு இருக்கக்கூடிய மாநகர சபையுடன் நீங்கள் தொடர்பில் இருந்தீர்கள். அங்கு செய்த அந்த அரசியலுக்கும் இன்று நீங்கள் வலிகிழக்கில் செய்கின்ற அரசியலுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த வேறுபாட்டுக்கான அடிப்படை காரணம் என்ன? அதாவது கொழும்பு மாநகர சபை தேர்தல் அந்த காலகட்டத்தில் இடம்பெற்றது மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அந்த காலகட்டத்திலே. அதாவது அரசுக்கு வெளியே இருக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒரு பொது எதிரணியாக ஒன்று திரள வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அந்த அடிப்படையிலே சாதாரணமாக அபிவிருத்திகள் தொடக்கம் அனைத்து விடயங்களிலும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு பாரிய அடக்குமுறை இருந்தது. அந்த அடக்குமுறைகள் இராணுவ மயமாக்கம் அங்கே விஸ்தரிக்கப்பட்டிருந்தது. நாடு பூராகவன் இராணுவ மயமாக்கம் விஸ்தரிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழ்நிலைகளிலே நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்வதற்கு அன்றும் பயங்கரவாத சட்டம், அவசரகால சட்டம் என்று பலதரப்பட்ட மட்டுப்பாடுகள் வெளிப்படையாக தமிழ் மக்கள் மீது பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருந்தன. அந்த நிலைமையிலே ஒரு போருக்கு பின்னரான ஒரு சூழ்நிலை, 2009க்கு பின்னரான ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய மக்களை நாங்கள் சென்று, அதாவது நானும் ஒரு இடம்பெயர்ந்தவனாகத்தான் கொழும்பில் சென்றிருந்தேன். அங்கே கொழும்பு மாநகர சபை தேர்தலிலே போட்டியிடும் போது எனக்கு அங்கே வாக்காளர் டாப்பு கிடையாது. நாட்டில் எங்குமே எனக்கு வாக்காளர் டாப்பு இருக்கவில்லை. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அங்கே கல்வி கற்பதற்காகவும் அதே நேரம் பத்திரிகை ஒன்றிலே உதவி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். சமகால அரசியல் விடயங்களை எழுதி கொண்டு அரசியல் நேர்காணல்களை செய்து கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்திலே எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக வீடு வீடாக சென்று தட்டுவதற்கான ஒரு தேவை இருந்தது. எங்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களை சொல்வதற்கான ஒரு தேவை இருந்தது. அதற்கு நாங்கள் நின்று ஜனநாயக வழியிலே செயற்படுவதற்கு ஒரு அங்கீகாரம் தேவையாக இருந்தது. அந்த வகையிலே நான் கொழும்பு மாநகர சபையிலே போட்டியிட்டிருந்தேன். அந்த போட்டியிட்டது உடனடியாக அதற்கான வெற்றி வாய்ப்புகள், அதாவது போட்டியிட்டவுடன் மாநகர சபைக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாத போதும் அந்த காலகட்டத்திலே இவ்வாறான பலதரப்பட்ட மனித உரிமை விடயங்களை பேச வேண்டிய ஒரு இடைவெளி இருந்தமையினால் நான் தொடர்ச்சியாக அங்கே மாநகர சபைக்குள்ளே உள்வாங்கப்பட்டேன்.
தற்பொழுது இங்கு செய்து கொண்டிருக்கின்ற அரசியல் எப்படி இருக்கிறது? அதாவது நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீர்கள் ஒரு மிக நல்ல கேள்வி. அதாவது கொழும்பு மாநகர சபையினுடைய அரசியல் விடயங்களுக்கும் இங்கே இருக்கின்ற அரசியல் விடயங்களுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்று. அப்போது பார்க்க போனால் கொழும்பு மக்களிடத்திலே கொழும்பில் எங்களிடம் இருந்து அதாவது தினமொன்றுக்கு 4 லட்சம் பேர் கொழும்பு மாநகரத்துக்குள்ளே வருகின்றார்கள். அதில் எங்களுடைய தமிழ் மக்கள் பலதரப்பட்ட துன்பங்களை எதிர்கொண்டு பலதரப்பட்ட மிகச் சின்ன உதாரணம், ஒரு அரசியல் கைதியை பார்ப்பதற்காக ஒரு தாயார் ஒருவர் இங்கிருந்து வருவார். அவருக்கு உதவுவதற்கான ஒரு தளம் தேவையாக இருந்தது. அப்படியாக நான் நினைக்கின்றேன் அந்த காலப்பகுதியை நான் பெரிய அளவிலே அபிவிருத்திக்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. உண்மையிலே உள்ளூராட்சி என்பது அபிவிருத்திக்கான அடிப்படை அழகாக இருந்த போதும் நான் அந்த கொழும்பு மாநகர சபை காலப்பகுதியை எங்களுடைய மனிதாபிமான பிரச்சனைகளை அணுகுவதற்கும் அதாவது அந்த காலகட்டத்திலே இருக்கின்ற அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களுக்குமாகத்தான் பயன்படுத்திக் கொண்டேன். அதே நேரம் என்னூடாக கிடைக்கின்ற வரப்பிரசாதங்களை அதாவது எங்களுக்கூடாக ஒரு மாநகர சபை உறுப்பினர் என்ற ரீதியிலே வருடாந்தம் ஒதுக்கப்படுகின்ற ஒதுக்கீடுகளை அல்லது மக்களுக்கான சேவைகளை பெற்றுக் கொடுப்பதிலே நாங்கள் முன்னின்றோம். மிகச் சின்ன உதாரணம், யாழிலிருந்து அங்கே வருவார்கள், சில வேளைகளிலே மருத்துவ தேவைகளுக்காக வருவார்கள். அங்கு வந்தபோது அந்த மருத்துவ தேவைக்காக வந்தவர் இறந்திருப்பார். அவரை ஒரு நல்லடக்கம் செய்வதற்கு அல்லது தகனம் செய்வதற்கான வசதிகளுக்கு கூட ஒரு உறுப்பினருடைய தேவைகள் தொடர்பாடல்கள் தேவையாக இருக்கும். ஒரு மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு தகன கிரியை நடத்த வேண்டிய இடத்திலே செய்வதற்கு எங்களுடைய மக்கள் பலதரப்பட்ட பாதிப்புகளை எதிர்கொண்டிருந்த சமயம். அவ்வாறான சமயத்திலே நாங்கள் எங்களால் இயன்ற விளைவிலே அந்த விடயத்தில் உதவி இருக்கின்றோம். ஆனால் அந்த விடயங்களை 100% அபிவிருத்திக்கு என்று கூறிவிட முடியாது. ஏனென்றால் கொழும்பிலே பலதரப்பட்ட சேரிப்புறங்கள் இருக்கின்றன. அதாவது 13,000 வரையிலான சேரிப்புறங்கள் இருக்கின்றன. அப்படியான சேரிப்புறங்கள் போன்ற பலதரப்பட்ட துன்பங்கள் இருந்த போதும் எங்களுக்கு அன்றைய நிலைமையிலே முன்னிருந்த பாரிய பிரச்சனை எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருந்து வருகின்ற மக்களுடைய பிரச்சனைகளை அணுக வேண்டும். அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அடக்குமுறைகளுக்கு எதிராக நாடளாவிய ரீதியிலே வந்து போராட்டங்களை நடத்த வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என்ற தேவை இருந்தது. ஆனால் இன்றைய நிலைமையிலே நான் வலிகிழக்கு பிரதேச சபையை பொறுப்படுத்த நிலைமையிலே எங்களுடைய ஒரு யுத்தத்துக்கு பின்னரான ஒரு சூழ்நிலையிலே அதாவது ஓரளவுக்கு ஜனநாயகத்திற்கான அடிப்படைகளுக்கான நேரடி அச்சுறுத்தல்கள் அற்ற நிலைமையிலே தான் நாங்கள் பொறுப்படுத்திருக்கின்றோம். இந்த நிலைமையில் இருந்து கொண்டு நாங்கள் அபிவிருத்தி வேலைகளை முன்னிறுத்துகின்றோம். ஏனென்றால் எங்களுடைய கட்சி தலைமைகள் அரசியல் தீர்வு ரீதியாகவும் பலதரப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளிலே பிரதானமானது அரசியல் தீர்வு. அதற்கு அடுத்தபடியாக அபிவிருத்தியும் எங்களுடைய உரிமைகளில் ஒன்று. ஏனென்றால் நாங்கள் அபிவிருத்தி நாங்களும் வரி செலுத்துகின்றோம் அரசுக்கு. ஆகவே அரசிடமிருந்து கிடைக்கின்ற மானிய கொடுப்பனவுகளாக இருக்கலாம், அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கலாம், அனைத்துக்கும் நாங்கள் முறித்துடையவர்கள். இந்த அரசிடமிருந்து வந்திருக்கின்ற இந்த ஊரடங்கு திட்டங்கள் சரியாக வலைக்கிழக்கிலே கையாளப்படுகிறதா? சரியான இடங்களை போய் சேர்ந்து இருக்கின்றதா? அதாவது அரசிடமிருந்து பெறப்படுகின்ற ஊரழிச்சி திட்டங்களை பொறுத்தவரையிலே அங்கே 2 மில்லியன் ரூபாய் வரையில் ஒவ்வொரு திட்டங்களுக்குமான ஒதுக்கீடுகளுக்கான விடயங்கள் கிடைத்திருக்கின்றன. அது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சிபாரிசின் அடிப்படையில் அந்த திட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டு பின்னர் அந்த ஊரழிச்சி திட்ட திணைக்களத்துக்கு நிதி அமைச்சுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து அதற்கான அதனை மேற்கொள்ளுமாறான பணிப்புகள் இலங்கை அரசாங்க நிர்வாக பொறிமுறைக்கு அமைவாக மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் ஊடாக கையளிக்கப்படுகின்றது. அதனை முன்னெடுக்கும் முகவர்களாக எங்களுடைய உள்ளூராட்சி ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. இதே நேரம் எங்களுடைய உள்ளூராட்சி ஸ்தாபனங்கள் உறுப்பினர்களிடமிருந்தும் ஒரு சில கருத்துக்கள் பெறப்படுகின்றன. விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவற்றை அபிவிருத்தி அடிப்படையில் தேவையான முன்னுரிமைப்படுத்தல்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. ஆனால் எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேசத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் ஏற்கனவே நான் பல இடத்திலே குறிப்பிட்டது போன்று எங்களுடைய தேவைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஏனென்றால் நிலப்பரப்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் 104 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை நாங்கள் பராமரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுபோன்று மக்கள் தொகையை எடுத்துக்கொண்டால் 74,000 வரையிலான சனத்தொகை. பெண் தலைமையுள்ள குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் 4,000க்கும் மேற்பட்ட சனத்தொகை. ஏன் யாழ்ப்பாணத்தில் கூட சமுர்த்தி பெறுகின்ற ஏனைய பிரதேசங்களுடன் ஒப்பிடும்போது சமுர்த்தி பெறுகின்ற எங்களுடைய பிரதேசங்களிலே 23,000 குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அந்த 23,000 குடும்பங்களிலே ஏற்கனவே 7,000 பேர் சமுர்த்தி பெறுகின்றார்கள். தற்போது 3,000 பேருக்கு சமுர்த்தி வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது நான் நினைக்கின்றேன் ஒரு 50% நாங்கள் வறுமைப்பட்ட மக்களை தான் கொண்டிருக்கின்றோம். இலங்கையிலே சமுர்த்தி என்பது கூட வறுமைக்கான ஒரு அளவுகோல்,
ஒரு சுட்டன். அந்த அடிப்படையிலே பார்த்தால் நாங்கள் இந்த மிகவும் வறுமைக்கு உள்ளான ஒரு மக்களை கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் விவசாயிகளை பெரும்பாலாக கொண்டிருக்கின்றோம். ஒரு உள்ளூராட்சி ஸ்தாபனம் என்ற வகையிலே நாங்கள் இயங்குவதற்கு தேவையான வருமான மூலங்களை கொண்டிருக்கவில்லை. இப்படியான சந்தர்ப்பங்கள் இடத்திலே எங்களுக்கான அபிவிருத்திகள் கிடைப்பது என்பது, அதாவது இவ்வாறான திட்டங்களின் வாயிலாக ஏற்கனவே நாங்கள் 100 மில்லியன் ரூபாயை கடந்த ஆண்டிலே பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டின் வாயிலாக செலவிட்டிருக்கின்றோம். தற்போது அவர் எங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்தி குழு என்ற உறுப்பினர் என்ற வகையிலே அந்த 200 மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிதிகள் அதாவது அதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் எங்களுடைய தேவைகளுடன் ஒப்பிடும்போது போதுமான அளவு விடயங்கள் நிறைவு செய்யப்பட்டன என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் எங்களுடைய பிரதேசத்தை நான் நினைக்கின்றேன் முழுமையாக கட்டியெழுப்புவதென்றால் நான் நினைக்கிறேன் ஒரு 300 லட்சம் ரூபாய் மட்டும் போதாது. அதற்கு மேலாக 3000 லட்சம் ரூபாய் தேவை. ஏனென்றால் 300 கிலோமீட்டர் வரையிலான வீதிகள் இருக்கின்றன எங்களுக்கு பராமரிக்க வேண்டிய. மின்குமிழ்களை பொருத்துவது என்றாலும் அதற்கும் அவ்வாறான தேவைகள் இருக்கின்றன. இவ்வாறு பார்க்கும்போது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒதுக்கீடுகள், சிபாரிசுகள் போன்றவற்றின் ஊடாக ஏற்கனவே மின்குமிழ்களை பாராளுமன்ற உறுப்பினர் சரவணமான் அவர்கள் எங்களுடைய பிரதேசங்களுக்கு சில ஒதுக்கீடுகள் வாயிலாக, அதே நேரத்தில் ஏனைய உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் எங்களுக்கான சில ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றார். இதுபோன்று ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கான ஒதுக்கீடு, ஏற்கனவே மாவை சேனாதிராஜா அவர்கள் சனசமூக நிலையங்களுடைய முன்னேற்ற ரீதியாக சில ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றார். இவ்வாறாக பலதரப்பட்ட ஒதுக்கீடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அந்த கிடைக்கப்பெற்ற ஒதுக்கீடுகளை நாங்கள் இன்று பயன்படுத்தி வருகின்றோம். ஆனால் உண்மையிலே எங்களுடைய பிரதேசத்திற்கான ஒதுக்கீடுகளின் தேவை என்பது அதிகமாக இருக்கின்றது. ஒதுக்கீடுகள் மேலும் அவசியமாக இருக்கின்றது தான் உண்மை. அடுத்ததாக உங்களுடைய பிரதேச சபைக்குரிய வளங்கள், குறிப்பாக என்னென்னு சொல்லுங்கள், இருக்கக்கூடிய சபைகளுக்குள்ளே ஒரு குறிப்பிடத்தக்க பரந்த பிரதேசத்தை உள்ளடக்கிய சபையாக உங்களுடைய சபையை கூற முடியும். அந்த வகையில் இருக்கின்ற வாகன வளங்கள், அது போன்ற ஏனைய வளங்கள் உங்களுடைய நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கு போதுமானதாக இருக்கிறதா? இல்லை, இது இலங்கையிலே இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பிரதேச சபைகளை பொறுத்தவரையிலே அவைகளை அடிப்படையாக கொண்ட காலப்பகுதியிலே ஒரு சமமான வளப்பகிர்வு இடம்பெறவில்லை. காலத்திற்கு காலம் பல்வேறுபட்ட சிபாரிசுகளின் அடிப்படையிலே பிரதேச சபைக்கான வளங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அந்த காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட சிபாரிசுகளின் அடிப்படையிலே வளங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன என்றால் வாகன வளங்களாக இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் மிக சின்ன உதாரணம், நாடளாவிய ரீதியிலே சிபாரிசு என்று சொல்லுவது நீங்கள் அது பாரபட்சம் காட்டுகிறார்கள் அப்படியா? இல்லை, அதாவது அவர்கள் அந்தந்த காலகட்டங்களிலே பாரபட்சம் என்று கூறிவிட முடியாது. எந்த அடிப்படையில் நாங்கள் இந்த சபையை பெற்றுக்கொண்டு ஒரு வருடமாகின்றது. இந்த காலகட்டத்திலே நாங்கள் பல முயற்சிகளை எடுக்கின்றோம். புதிய வாகனங்களை, குப்பை அகற்றுதல், அடுத்தது குடிநீர் விநியோகம். நாளொன்றுக்கு 51,000 லிட்டர் குடிநீரை நாங்கள் விநியோகிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நிலைமையிலே எங்களிடம் தொட்டி மூலமான குடிநீர் விநியோகம் இடம்பெற்று வருகின்றது, குழாய் வழி மூலமானது. அதுபோன்று எங்களுடைய பிரதேச சபை, இது எங்களுடைய சில சமயங்களிலே சொல்லிக் கொள்ளலாம், எங்களுடைய வளங்களுக்கு மேற்பட்ட ஒரு விடயத்தை செய்கின்றோம் என்று. ஆனால் ஒரே ஒரு 3500 லிட்டர் கொண்ட பவுசர் வாகனம் தான் எங்களிடம் இருக்கின்றது எங்களுடைய பிரதேச சபை. தற்போது அரசு அதிபரினால் ஒரு பவுசர் வாகனம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய சபையினுடைய கர்மங்களை. இதே நேரத்தில் எங்களுடைய பிரதேச சபையினுடைய பிரதேசங்களிலே உவர்நீர் பிரச்சனை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் நான் சொன்னேன், வறட்சி என்பது மட்டும் எங்களுக்கான தாக்கம் அல்ல. நாளொன்றுக்கு 51,000 லிட்டர் குடிநீரை நாங்கள் வழங்க வேண்டிய பொறுப்பை நாங்கள் இன்று கொண்டிருக்கின்றோம். அதுபோன்று பார்க்க போனால் திண்ம கழிவகற்றல் விடயங்களிலும் பரந்த பிரதேசம். எங்களுடைய சில வேளைகளிலே எங்களுடைய ஒவ்வொரு அலுவலகமும் ஒவ்வொரு பிரதேச சபைகள் அளவுக்கு பரப்பளவை கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்த்தால் எங்களிடம் 3 உளவு இயந்திரங்கள்லாம் ஏதோ மாறி மாறி அடிப்படையிலே பார்க்க போனால் இயங்கு நிலையிலே இருக்கும். 4 உளவு இயந்திரங்களை கொண்டிருக்கின்றோம். 5 உளவு இயந்திரங்களிலே ஒன்று பாவனைக்கு உதவாதது என்று இயந்திர பொறியியலாளரால் சிபாரிசு பெற்று வைத்திருக்கின்றோம். அதனை திருத்த முடியாத அளவுக்கு அதனை பாதிப்புகள் இருக்கின்றன. இதே நேரத்தில் 4 உளவு இயந்திரங்கள், நான் நினைக்கின்றேன் 104 சதுர கிலோமீட்டர் பரப்புக்குள்ளே 4 உளவு இயந்திரங்களை பயன்படுத்தி சாதாரணமாக கரும்பு மாற்றுவது என்பது மிக கடினமான செயல். நாங்கள் இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக நாட்டினுடைய பிரதம மந்திரி வரை நான் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றேன். உள்ளூராட்சி அமைச்சரிடம் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றேன். உள்ளூராட்சி திணைக்களங்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றேன். அவ்வாறாக நாங்கள் பலதரப்பட்டவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். எங்களுடைய சபையை பொறுத்தவரையிலே தற்போதைய நிலைமையிலே இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதிலே நாங்கள் சில நிதி ஒதுக்கீடுகளையும் செய்திருக்கின்றோம். அதாவது புதிய வாகன கொள்வனவு போன்ற விடயங்களுக்கும் நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம். அவ்வாறான விடயங்கள் விரைவிலே நிவர்த்தி செய்யப்பட்டு நாங்களும் ஒரு இயங்கு நிலைக்கு போதுமான வளங்களையுடைய பிரதேச சபையாக மாறுவோம் என்பது எங்களுடைய எண்ணம்.
அதே நேரத்தில் எங்களுடைய நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல சேவைகளை ஆற்றுவதிலே போதிய வருமானம் தேவை. ஏனென்றால் உள்ளூராட்சி ஸ்தாபனங்கள் ஒருபோதும் தனியாக ஏனைய அரசின் திணைக்களங்கள் போன்று கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு ஒரு நிகழ்ச்சி நிரலை தயாரித்து இயங்க முடியாது. நாங்கள் புதிதாக மக்களுடைய பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். அப்படி வரும்போது நாங்கள் ஒரு வரவு செலவு திட்டத்தை ஸ்திரமாக பேண வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அந்த வரவு செலவு திட்டத்திலே வருமானத்தை அதிகரித்தால் தான் நிச்சயமாக மக்களுக்கான சேவைகளை சரியாக செய்ய முடியும். இந்த கான்செப்ட், இந்த எண்ணக்கரு கடந்த காலங்களிலே பெரிய அளவிலே பேணப்பட்டதாக நாங்கள் கூறிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எங்களுடைய சபைகளை பொறுத்தவரையிலே நாங்கள் இன்று தற்போதுதான் சோலை வரிக்கான விடயங்களை மேற்கொண்டு வருகின்றோம். அதாவது இந்த ஒரு வருட காலப்பகுதியிலே சோலை வரி அறவிடுவது, ஒரு பிரதேச சபையினுடைய வருமான மூலங்களிலே சோலை வரி போன்றவற்றை அறவிடுவதற்கான நடவடிக்கைகளை, அதற்கான வரைபடங்களை, அதற்கான தேவைகளை நிறைவுபடுத்துவதற்கான அடிப்படைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இதேவேளை குற்றச்செயல்கள் மூலம் கிடைக்கின்ற வருவாயும் எங்களுக்கு இருக்கின்றது. என்னுடைய தனிப்பட்ட மனநிலையிலே நான் ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் நானும் என்னுடைய கௌரவ அவையும் என்னுடைய சபையும் பிரதேச சபையும் ஒருபோதும் நாங்கள் கருதியதில்லை குற்றச்செயல்களின் வாயிலாக கிடைக்கின்ற வருமானங்களை அபிவிருத்தி என்று. ஏனென்றால் வருமான அதிகரிப்பும் ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அபிவிருத்திக்கு எங்களுடைய பிரதேசங்களிலே போலீசார் அறவிடுகின்ற குற்றச்செயல்கள் வாயிலாக கிடைக்கப்படுகின்ற நீதிமன்றத்தின் தண்டப்பணங்கள் இருக்கின்றது அல்லவா, அந்த நிதி அதிகமாக கிடைக்கின்றது என்றால் எங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்தி ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டதாக செல்கின்றது, கீழ்நோக்கி செல்கின்றது. ஏனென்றால் குற்றங்கள் அதிகரிக்கும் போது தண்டங்கள் அதிகரிக்கின்றன. அந்த தண்டங்கள் எங்களுடைய பிரதேச சபையின் வருமானத்திலே கணிசமான செல்வாக்கு செலுத்துகின்றன. அந்த செல்வாக்கு செலுத்தும் பணத்தினை நாங்கள் ஒருபோதும் ஒரு சிறந்த வருமானமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற மனோபாவம் என்னிடம் இல்லை. ஏனென்றால் இது எங்களுடைய அபிவிருத்தியிலே வரும்போது நாங்கள் குற்றமற்ற ஒரு பிரதேசமாக, சட்டம் ஒழுங்கை கடைபிடிப்பவர்களாக, பலதரப்பட்ட மாற்றங்களை காண்பவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அபிவிருத்தி என்று வரும்போது தனியாக கட்டிடங்களை அமைத்தலோ வீதிகளை அமைத்தலோ மட்டும் கிடையாது. அந்த அபிவிருத்தியிலே இருந்து பார்த்தால் நாங்கள் சமூக, கலாச்சார, அரசியல், பொருளாதார ரீதியாக மாற்றங்களை அடைய வேண்டும். ஏனென்றால் தனியாக கட்டிடங்களையும் கட்டிவிட்டு விடயங்களையும் என்றால் மக்களுடைய அடிப்படைகள், சிந்தனைகள், தோற்றங்கள், முற்போக்கு எண்ணங்கள் என்று பலதரப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டால்தான் எங்களுடைய அபிவிருத்தி ஒரு யதார்த்தபூர்வமாகும். அந்த வகையிலே நாங்கள் செயற்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்ற சக்கரவியூகம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்தும் பேசலாம். நேர்மை மட்டுமே மீளும். இது சக்கரவியூகம் தொடர்ந்தும் பேசலாம். அந்த வகையிலே நீங்கள் இந்த பாகிஸ்தான் அகதிகளை வடக்கிலே குடியேற்றுவது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். உண்மையில் அரசாங்கம் இதை வேண்டுமென்றே செய்கிறதா? அதாவது எங்களுடைய அபிப்பிராயத்தின்படி ஒரு மனித உரிமை ரீதியாகவோ அல்லது நாங்கள் தமிழர்கள் என்ற அடிப்படையிலே பார்க்கும்போது கூட எங்களுடைய பிரதேசங்களிலிருந்து நாங்கள் பல காலங்களிலே தொடர்ச்சியான இடம்பெயர்வுகளையும் வன்முறைகள் வாயிலான, அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களின் வாயிலாக பலதரப்பட்ட இன்னல்களையும் சந்தித்தவர்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே கணிசமான காலப்பகுதி இடம்பெயர்வுக்குள்ளான காலப்பகுதியாகத்தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் எங்களுடைய மக்களிலே கணிசமான தொகையினர் நாடு பூராகவும் உலகம் பூராகவும் அகதிகளாக இருக்கின்றார்கள். பலதரப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டு நாட்டிலே இருந்து வெளியேறி தங்களுடைய உயிர் அச்சுறுத்தல்களுக்காக பல இடங்களிலே தங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இன்னும் ஒரு தேசத்திலிருந்து ஒரு அகதிகளாகவோ எங்களைப் போன்ற நாங்கள் சர்வதேச நியமங்களிலே மிகுந்த நம்பிக்கையுடையவர்களாக, மனித உரிமை ரீதியாக நாங்கள் உள்நாட்டு பொறிமுறை விடயங்களை மறுத்து சர்வதேச ரீதியான விடயங்களிலே அதிக அக்கறை செலுத்துபவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அகதிகள் என்று யாராவது ஒருவர் நேரடியாக வருவார்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய மக்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் சந்தேக கண் கொண்டு பார்க்க தேவையில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் அங்கிருந்து வருபவர்கள் நிராயுதபாணிகளாகத்தான் வருகின்றார்கள். அவர்களிடத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்களுடைய செயற்பாடு தொடர்பாக வேண்டுமென்றால் அந்த காலகட்டங்களுக்குரிய கண்காணிப்புகளை மேற்கொள்ளலாம். ஆனால் அவர்களை விஷயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது மக்கள் இந்த தொடர்பாக, அதாவது மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் அல்லது போனால் எங்களுடைய உறவுகள் அகதியாக இருப்பதை ஒருபொழுதும் எங்களுடைய மக்கள் மறக்கவில்லை. ஆனால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை என்னவென்று சொல்லி சொன்னால், அகதிகள் தாங்களாக வந்தால் பிரச்சனை இல்லை, இது அகதிகளை கொண்டு வந்து குடியமர்த்துகிறார்கள், இதிலே தான் அவர்கள் சிக்கலை பார்க்கிறார்கள். அடுத்ததாக முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய பிரதேசங்களே குடியமர்த்தி இருக்கலாம், அக்கறை பற்றி முதல் கிழக்கு மாகாண பக்கமாக குடியமர்த்தி இருக்கலாம். அந்த வேலையை செய்யாமல் தமிழர்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளுக்கு கொண்டு வந்து ஏன் வேண்டுமென்றே இவர்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள் என்பதுதான் கேள்வி.
இல்லை, இதிலே நேரடியாக அரச இயந்திரத்தின் உந்துதல்களோ உண்மையிலே ஒரு நாட்டுக்குள்ளே வந்திருந்தால் நாங்களும் ஐநா சாசனங்களிலே எங்களுடைய அதாவது எங்களுடைய பிரதேசங்களை பார்க்கும்போது இந்த இலங்கைக்குள்ளே வந்திருப்பவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது. அரசுக்கு இருக்கின்ற நிலைமையிலே அவர்கள் பல்வேறுபட்ட இடங்களிலே நிற்கதியாகி நிற்கின்றார்கள். நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே நிற்கதியாகி நிற்கின்றார்கள். அவ்வாறு நிற்கதியாகியவர்களை நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு சரி யாரோ இவரோ அழைத்து வந்தார் என்றாலும் அந்த அழைத்து வந்தவர்களுடைய விடயங்களை ஆராய்வதற்கு அப்பால் இவர்களை நாங்கள் ஏதிலிகளாக நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே பிரச்சனைகள் வரும் என்று சந்தேக கண் கொண்டால் பிரச்சனை என்னவாகும் என்று சொன்னால் அவர்களுடைய அடிப்படை ரீதியான ஒரு உரிமைகள் ரீதியாக ஒரு இடத்திலே தஞ்சமடைவதற்கான உரிமையை நாங்கள் நிராகரித்தவர்களாக ஆகிவிடுவோம் அல்லவா? அதே நேரத்திலே நீங்கள் கேட்டது போல ஏன் அவர்கள் வேறு பிரதேசங்களை தெரிவு செய்யவில்லை, ஏன் வடக்கிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களை கேட்டிருந்தீர்கள். அந்த அப்படியான எண்ணங்களிலே ஏன் நாங்கள் இந்த விடயத்திலே ஒரு முன்னிலையானவர்களாக மாறக்கூடாது? ஏன் எங்களுடைய பிரதேசத்தை நோக்கி அவர்கள் வந்தால் அவர்களாக குடியேற எத்தனித்தால் அல்லது அதற்கு உதவுபவர்களாக யாராவது இருந்தால் நாங்கள் அவர்களை தகுந்த பொறிமுறைகளுடன் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? எங்களுடைய மக்கள் இடம்பெயர்ந்து நாட்டுக்குள்ளே அகதியாக்கப்பட்ட நிலையிலே ஏராளம் மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. எனவே சொந்த நாட்டுக்குள் சொந்த மக்கள் அகதியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் மீது கரிசனை காட்டி வடக்கிலே அபகரிக்கப்பட்ட நிலங்களை மீள கையளிக்காத அரசு இன்னும் ஒரு நாட்டிலிருந்து வந்த அகதிகள் மீது காட்டுகின்ற கரிசனையை உண்மையான கரிசனையாக எப்படி கொள்ள முடியும்? இல்லை, இந்த இடத்திலே நீங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் உண்மை. எங்களுடைய மக்களுக்கென்று பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. நான் இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தும் போது பலரும் சொன்னார்கள் இந்த பிரதேசங்களிலே கொண்டு வரப்பட்டால் அங்கிருந்து வருபவர்கள் எங்களுடைய இளைஞர்களுக்கே தொழில் வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கிருந்து வருபவர்கள் குறைந்த கட்டணங்களுக்கு கூட தொழில் வாய்ப்புகளை நோக்கி செல்வார்கள். அதைவிட நாங்கள் அவர்கள் மீது எங்களுக்கு இருக்கின்ற கரிசனையை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு எங்களிடம் இயலளவு இருக்கின்றதா என்ற நியாயமான கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் அந்த நியாயங்களுக்கு மேலாகவும் ஒரு கரிசனை ஒன்று எங்களிடம் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த மக்களை நாங்கள் அதாவது சில சமயங்களிலே அரசியல் காரணங்களுக்காக யாரும் நிராகரித்து விட்டு செல்லலாம். ஆனால் நாங்கள் அடிப்படையிலே நாங்கள் ஏனைய இனங்கள் மீது ஒரு ஒடுக்கப்படுகின்ற இனம் இன்னும் ஒரு ஒடுக்கப்படுகின்ற மக்கள் மீது மிகுந்த கரிசனையாக இருக்க வேண்டும். அது உலக விடுதலைகளிலே முக்கியமானது. ஏனென்றால் நாங்கள் எவ்வளவு முற்போக்கானவர்களாக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே தான் ஏனைய பிரதேசங்கள் கவனத்தில் கொள்ளப்படும். ஏன் நான் நினைக்கின்றேன் விடுதலை புலிகளுடைய காலத்திலே சரணடைந்த இராணுவத்தினர் பலர் உரியவாறு பாதுகாக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் நினைத்திருக்கின்றலாம் அந்த நேரத்திலே வன்னியிலே உணவு பஞ்சம், அங்கே வாழ வைக்க முடியாது, எங்களுடைய மக்களுக்கு அரசாங்கம் பொருளாதார தடைகள் ரீதியாக உணவுப் பொருட்களை அனுப்ப மறுக்கின்றது, ஆகவே நாங்கள் இவர்களை ஏன் பராமரிக்க வேண்டும் என்று. ஆனால் யுத்த நிறுத்த காலங்களிலேயும் அவ்வப்போதும் பல இராணுவத்தினர் கூட அவர்கள் சரணடைந்த நிலைமையிலே பராமரிக்கப்பட்டு மீள கையளிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் பார்வையிட வந்த போது உரிய போஷிப்புகளை மேற்கொண்டதாக ஊடகங்கள் வாயிலாகவும் நாங்கள் மனித உரிமை ரீதியாகவும் கண்டுகொண்டோம். அப்படியான ஒரு சூழ்நிலை நீங்களும் சுற்றி சுற்றி எங்களுடைய அந்த மக்களுடைய மனநிலை என்ன இருக்கிறதோ அதுக்குள் தான் நீங்கள் நிற்கிறீர்கள். என்னவென்றால் இப்படியெல்லாம் பராமரிப்புகள் செய்து அடிப்படையில் இருந்து இவ்வாறான யுத்த தர்மங்களை பின்பற்றி அல்லது போனால் மனித உரிமைகளை பின்பற்றி வந்த ஒரு அமைப்பு அல்லது ஒரு கட்டமைப்பு இன்று இந்த பாகிஸ்தான் அகதிகள் விடயத்திலே கரிசனை கொண்டால் அதை நாங்கள் நம்புகிறோம். இவ்வளவு தூரமும் குற்றம் இழைத்ததாக சொல்லப்பட்டு கொண்டு வருகின்ற அல்லது மனித உரிமைகள் மீது கரிசனை காட்டாமல் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இலங்கை அரசு அந்த இயந்திரம் திடீரென்று ஒரு விடயத்தில் கரிசனை காட்டி அதுவும் வடக்குக்குள் தான் செய்வோம் என்று ஒற்றை காலிலே நிற்பதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. இல்லை, அவர்கள் சில சமயங்களிலே நாங்கள் ஏன் இப்படி சிந்திக்க கூடாது? நாங்கள் இன்று மனித உரிமைகளுக்காக வேண்டி போராடுகின்ற ஒரு இனமாக இருக்கின்றோம். நாங்கள் உலகளவிலே சொல்லுகின்றோம் எங்களுடைய பிரச்சனைக்கு சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்று அவசியம் என்று. அப்படியெல்லாம் சொல்லும்போது நாங்கள் அந்த மனித உரிமைகள் ரீதியான ஒரு கடமைகளை பொறுப்பேற்க தவறுபவர்கள் அல்லது எங்களை பற்றியான பிம்பங்களிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்பதற்காக கூட அவர்கள் எங்களுடைய பிரதேசங்களை நோக்கி இவர்களை தள்ளிவிடுவோம் என்ற ஒரு சோதனை பரீட்சையை கூட நடத்தியிருக்கலாம் அல்லவா? ஏற்கனவே அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவர்கள் தென்னிலங்கையிலே பாதுகாக்க தவறி வருகின்றார்கள். அரசு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஆனால் பல இடங்களிலே தென்னிலங்கையிலே பாதுகாக்க தவறிய அரசு வடக்கிலே பாதுகாக்கின்றது. அப்படியே
இல்லது அரசு பாதுகாக்கவில்லை, வடக்கு என்பது ஒரு தனியான கட்டமைப்பாகத்தான் இருக்கிறது, அப்படியா? இல்லை, வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயகம், அதிலே மாற்றுக்கருத்து இல்லை. நாங்கள் ஒரு இங்க இருக்கின்ற பாதுகாப்பும் சரி அல்லது பலவீனமும் சரி தமிழ் மக்களை சார்ந்ததை ஒழிய அரசாங்கத்தின் கையில் இல்லை, அப்படித்தானே? இல்லை, அரசாங்கத்திற்கு இந்த மக்கள் தொடர்பாக பூரண பொறுப்பிருக்க வேண்டும். சில சமயங்களிலே பொறுப்புகள் தட்டி கழிக்கப்படுகின்றன. அந்த வகையிலே பார்த்த போனால் இந்த பிரதேசங்களிலே கொண்டு வரப்படுகின்றவர்களை அரசாங்கம் தான் ஊக்குவித்து கொண்டு வருகின்றார்கள் என்ற கோரிக்கைகளை நாங்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மறைமுகமாக தாக்கங்கள் இருந்தால் அது ஆராயப்பட வேண்டிய விடயங்கள். ஆனால் இந்த மக்கள் வந்தார்கள் என்று சொன்னால் எங்களை நோக்கி நாங்கள் அவர்களை நோக்கி ஒரு நேசக்கரம் நீட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் உலக மனித உரிமை ஒழுங்குகளிலே மிக கவனமாகவும் அதே நேரத்தில் எங்களுடைய மனிதம் என்பது இருக்கின்றது தானே. அந்த மனிதத்திலே நாங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் நாங்கள் மேலும் ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பவர்களாகவும் அவர்களுடைய பிரச்சனைகளை அணுகுபவர்களாகவும் அவர்களுக்காக சரியாக செயற்படுபவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏன் கடந்த காலங்களிலே அதாவது முஸ்லிம் மக்களுக்கு எதிரான அநீதிகள் இழைக்கப்பட்ட போது ஜாலிலே இளைஞர்கள் இறங்கி போராடினார்கள். இன்றும் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகளிலே தமிழ் மக்கள் சரியான கண்ணோட்டத்தை கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தலைமைகள் சரியான கண்ணோட்டத்தை கொண்டிருக்கின்றன. அவ்வாறான பல நாங்கள் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதிலே கவனம் செலுத்தி இருக்கின்றோம் கடந்த கால அனுபவங்களின் வாயிலாக. அப்படியான பல தரப்பட்ட படிப்பினைகளின் வாயிலாக பார்க்கும்போது நாங்கள் இந்த ஏதிலிகளை அவர்களுக்கு பின்னுக்கு இருக்கின்ற விடயங்களை பற்றி நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியது என்னுடைய அபிப்பிராயம் அல்ல. ஆனால் அவர்கள் ஒரு தங்குமிடம் கேட்டால் அல்லது ஒரு இருப்பிடத்தை கேட்டால் உண்மையாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது, அதனை சரியான பொறிமுறைகளுக்குள்ளாக வழிநடத்துவது என்பது எங்களுடைய இனத்தை ஒன்றும் பாதித்து விடாது, எங்களுடைய மக்களை பாதித்து விடாது. ஏனென்றால் நாங்கள் அவர்களுக்கு சரியான பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டும். அதைவிட ஐநாவினுடைய சிபாரிசின் அடிப்படையிலே தான் அவர்கள் அகதிகளாகினார்கள். ஐநாவினுடைய நியமனங்களின்படி அவர்கள் அகதிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் சரியாக கண்டுகொள்வது ஒரு பொருத்தமானது என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதை தாண்டி இப்பொழுது இருக்கின்ற அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம், இந்த பௌத்த தேரர்கள் உண்ணாவிரதம் இருந்தது. துறலிய தேரர் அவர்கள் உடைய உண்ணாவிரதம். இந்த உண்ணாவிரதத்தின் வாயிலாக உலக வரலாற்றிலே என்றும் எங்கேயும் கேள்விப்படாத அல்லது போனால் இலங்கை வரலாற்றிலே கூட கேள்விப்படாத ஒரு விடயம் நடந்தது. ஒட்டுமொத்தமாக அனைத்து முஸ்லிம் அமைச்சர்களும் பதவி விலகினார்கள். ஆனால் வருடக்கணக்காக மக்கள் இங்கு தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் அரசியல் கைதிகளுடைய விடுதலை, அதுபோன்று காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனை, காணி விடுவிப்பு, அது தங்களுடைய சொந்த காணிகளை விடுவிக்க கோரிய உண்ணாவிரத போராட்டத்தை சுழற்சி முறையிலே வருடக்கணக்காக மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை கண்டுகொள்ளாத அரசு வெறும் 2 நாள் உண்ணாவிரதத்துக்கு செவி சாய்த்தது எப்படி? அதாவது எங்களுடைய கடந்த கால வரலாற்றிலிருந்து இலங்கையிலே நியாயபூர்வமான கோரிக்கைகளுக்கு மேலாக இனவாத ரீதியான விடயங்களுக்கு பாரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகின்றமை உண்மை. முஸ்லிம் அமைச்சர்கள் குற்றம் இழைத்திருந்தால் அவர்களை உரிய விசாரணைகள் செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவது ஒரு பொதுவான நியமம். அதே நேரத்தில் அவர்கள் விடயத்திலே சரியான ஒரு விசாரணைகள் செய்யப்பட்டு அவர்களுக்குரிய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுப்பதிலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதனை பௌத்த தேரர்கள் அணுகுகின்றார்கள் என்பதற்காக பல சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்க வேண்டிய ஒரு நல்லிணக்கம் சிதைக்கப்பட்டிருக்கின்றது. கண்டியிலே இருந்து பல தடவைகள் பௌத்த தேரர்கள் கொழும்பு நோக்கி நடைபயணம் சென்றிருக்கின்றார்கள். பௌத்த தேரர்கள் சாதகமாக இருந்த சமாதான சூழ்நிலைகளை சிதைத்திருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் ஒட்டுமொத்த சிங்கள சமூகத்தையும் குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் இந்த ஒரு பகுதியினர், உண்மையிலே ஒரு மத தலைவர்கள் அரசியலில் ஈடுபடுவது என்பதே ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் அரசியலும் மதமும் புறம்பாக இருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டங்களிலும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை போன்ற பலதரப்பட்ட விடயங்களை பேணுவதற்கு எத்தனிக்கின்றார்கள். ஆனால் இங்கே வந்து பௌத்த தீரர்கள் அரசாங்கத்தை கட்டுப்படுத்துபவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கின்ற இனவாத ரீதியான விடயங்களை தூண்டிவிட்டு தங்களுடைய லாபகரமான முயற்சிகளை நடத்துவதற்கு பல சந்தர்ப்பங்களிலே எத்தனிக்கின்றார்கள். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் நியாயபூர்வமான, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணாமல் போனோருடைய விடயம் போன்று நீண்ட நாட்களாக அந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அவர்களுக்கான பிரச்சனைகள் தீர்வின்றி தொடர்கின்றன. இப்படியான விடயங்களிலே செவிசாய்க்க தலைப்படாத அரசியல் தலைமைகள், அதாவது இலங்கையினுடைய ஆட்சி கட்டமைப்புகள், அதாவது காலத்துக்கு காலம் ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் இந்த விடயங்களிலே, அதாவது இனவாதத்துக்கு கட்டுண்டு விடுகின்றார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம்.
ஏனென்றால் அவர்கள் பௌத்த தேரர்களுடைய பிரச்சனை என்று வரும்போது அங்கே சிங்கள மக்கள் அணிதிரள்கின்றார்கள். வாக்கு அரசியலுக்காக எங்களுடைய பிரச்சனைகளை பலதரப்பட்ட கோணங்களிலே நிராகரித்து செல்கின்றார்கள். ஜனாதிபதி கூட பல தடவைகள் தன்னுடைய வாக்கையும் இருப்பையும் தக்க வைப்பதற்காக எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தமிழ் மக்களுடைய அடிப்படைகளிலே, அதாவது தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று தான் பதவிக்கு வர முடிந்த ஜனாதிபதி கூட இனவாதத்தையும் தன்னுடைய இனவாத வாக்குகளையும் தன்னுடைய வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லி வருகின்றார். அவர் தன்னை ஒரு இனவாதியாக பல சந்தர்ப்பங்களிலே மாற்றி வருகின்றார். அப்படியான ஒரு சூழ்நிலைகளிலே எங்களுடைய பிரச்சனைகள் பின்தள்ளப்படுவதும் இனவாதம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகள் முன்னேற்றப்படுவதும் இந்த நாட்டினுடைய வரலாற்று இடமாக இருக்கின்றது. பிரச்சனை என்னவென்று சொல்லி சொன்னால், ஹிஸ்புல்லா போன்ற சில அரசியல் தலைமைகள் அவர்கள் வெளிப்படையாகவே நாங்கள் கோயில்களை இடித்தோம் அல்லது இணைத்தீர்கள் என்றால் வடகிழக்கு இணைத்தீர்கள் என்றால் ரத்த ஆறு ஓடும் என்று கூறிய இது போன்ற அரசியல் தலைமைகளுக்கு என் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்து விட்டு கொடுத்து போனது. இவர்களை தனிநபர்களாக யாருமே அவர்களை வாழ வைப்பதென்றதற்காக ஆதரவளிக்கவில்லை. அடிப்படையிலே தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனை, தந்தை செல்வநாயகம் அவர்கள் கூறியது போல தமிழ் பேசும் மக்கள் என்று வரும்போது முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளிலும் நாங்கள் கணிசமான கவனம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நடந்த பிரச்சனைகள், அதாவது விடயங்களை பார்த்து அடிப்படையிலே சாதாரண முஸ்லிம்களோ அல்லது முஸ்லிம் தலைமைகள் ஒட்டுமொத்தமாக தண்டிக்கப்படுவதை நாங்கள் வரவேற்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்ற அடிப்படையிலே தான் முஸ்லிம் மக்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது எங்களுடைய தலைமைகளும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் முஸ்லிம் மக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது, முஸ்லிம் மக்களுடைய அரசியல் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது என்பதை முன்வைக்கின்றார்கள். ஆனால் அதற்காக நாங்கள் எந்த கட்டத்திலேயும், நான் கிழக்கு மாகாணத்திலே பல இடங்களுக்கு சென்ற போது அங்கே கூர்மையான தமிழ் முஸ்லிம் இடங்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழர்களுடைய காணிகள் பல முஸ்லிம்களால் அபகரிக்கப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்காக நாங்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஒரு அடிப்படையிலே தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையிலே நாங்கள் முஸ்லிம்களையும் உள்வாங்கி ஒரு சிறந்த ஒரு தீர்வுக்கு செல்வதுதான் பொருத்தமானது. அதை விடுத்து நாங்கள் இவர்களிடத்திலே இருக்கின்ற சரிபிழைகளை முழுமையாக நாங்கள் அதற்காக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் உரிமைகள் பின்வாங்கப்பட வேண்டியது அல்ல. அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம் என்று சொல்வதற்காக எங்களுடைய பிரதேசத்தின் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் நிராகரித்து கொண்டு செல்வதை நாங்கள் பார்த்திருக்க முடியாது. ஆனால் அந்த எங்களுடைய மக்களுக்கும், அதாவது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதும் ஒரு நிகழ்ச்சி நிரல், அதுவும் ஒரு பேரினவாதத்தின் நிகழ்ச்சி நிரல் தான். அது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட புலனாய்வு உத்திகள் வாயிலாக கூட நடைபெறுகின்றன. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் கூர்மையடைய இந்த பிரச்சனைகளை கொண்டு செல்வது இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமானது என்று நான் நம்பவில்லை. அந்த வகையில் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிற சக்கர நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்தும் பேசலாம். அந்த வகையில் இந்த ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் அரசியல்வாதிகள் அவ்வாறு தங்களுடைய அமைச்சு பதவிகளை விட்டு விலத்தி இருந்தார்கள். 2 பேருக்கு மட்டும் அல்லது 3 பேருக்கு மட்டும் பிரச்சனை வருகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக விலத்தி இருந்தார்கள். இவர்களுடைய இந்த ஒற்றுமையை பார்த்து தமிழ் அரசியல்வாதிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து தற்பொழுது பரவலாக சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் ஒற்றுமையாக இல்லை? அப்படியே இல்லை. தமிழ் அதாவது முஸ்லிம் அரசியல் தலைமைகள் ஒரு 2 அல்லது 3 முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்காக அவர்கள் ஒட்டுமொத்தமாக அமைச்சு பதவிகளை நிராகரித்திருந்தார்கள். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும்போது அண்மைய வாரங்கள், அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது முன்னாள் கொழும்பு மாநகர சபை முதல்வர், மேயர் தற்போது மேல் மாகாண ஆளுநராக நியமனம் பெற்றிருக்கின்றார். அவர் ஆகவே ஒரு முஸ்லீமா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. ஆனால் நாங்கள் இது பற்றி விசாரணைகளை கொள்ள வேண்டிய அவசியமோ அல்லது இதோ விடயமோ இல்லை. ஆனால் அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஒரு இன்னல் தங்களுடைய விடயங்களிலே ஏற்படும் போது கூட்டுமொத்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதை நாங்கள் எப்போதும் வரவேற்கின்றோம். அதாவது அவர்கள் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகளின் போது ஒரு கூட்டுமொத்த வெளிப்படுத்துதலை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதுபோன்று ஏற்கனவே எங்களுடைய அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று வரும்போது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளும் பல சந்தர்ப்பங்களிலே கூட்டுமொத்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள்.
ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பிரச்சனைகள். ஆனால் அரசியல் நிகழ்ச்சி நிரல் ரீதியாக நாங்கள் இந்த ஏற்கனவே நான் கூறிய அந்த பிரித்தாளும் நுட்பம் என்ற அடிப்படையிலே எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள், அதாவது எங்களுடைய கட்சிகள் என்ற போது தமிழ் தலைவர்களை கொண்டிருக்கின்ற கட்சிகள், வெவ்வேறான கட்சிகள், ஒரே நிகழ்ச்சி நிரலுடைய கட்சிகள் அல்ல, வெவ்வேறான கட்சிகள் இருக்கின்றார்கள். அவை எல்லோரும் ஒரே அபிப்பிராயத்துக்கு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் என்று வரும்போது அதனை சில சமயங்களிலே பிரித்தாளும் நுட்பங்கள் ஊடாக பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அல்லது அந்தந்த காலகட்டங்களிலே பலர் சென்று அமைச்சு பதவிகளை எடுப்பார்கள். அப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனாலும் தமிழ் மக்களும் தங்களுடைய கூட்டு விடயங்களிலே, அதாவது தங்களுடைய உரிமை விடயங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே தமிழ் மக்கள் ஏகபோகமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை தெரிவு செய்திருக்கின்றார்கள் பல தடவைகளிலே. இது எல்லாம் பாரிய ஒற்றுமையை நீங்கள் சொல்வது உண்மைதான். மக்களை பொறுத்தவரையிலும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒட்டுமொத்தமாக மக்கள் தெரிவு செய்தார்கள் என்பது மக்களுடைய அரசியல் ஒற்றுமையை மக்கள் காண்பித்தார்கள். அதாவது ஒவ்வொரு தமிழ் தனியனும் தங்களுடைய அரசியல் ஒற்றுமையை காண்பித்த விதம்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்தது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளின் தலைமையில் இருக்கக்கூடிய அனுபவமும் முதிர்ச்சியும் உடைய அரசியல் தலைமைகளுக்கு இடையிலே ஒற்றுமை இல்லை. ஆனால் இதே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளுக்குள் இருக்கின்ற இளம் அரசியல்வாதிகள், அல்லது ஒவ்வொரு பங்காளி கட்சியிலும் இருக்கக்கூடிய இளம் அரசியல்வாதிகளுக்கு இடையிலே அவ்வாறான ஒற்றுமை ஈனம் என்கின்ற பிரச்சனை இல்லை. அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அதாவது தலைமையில் இருக்கக்கூடிய முதிர்ந்தவர்களுக்கு இடையிலே ஒற்றுமை இல்லை, ஆனால் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எதிர்வரும் காலத்திலே இந்த இளம் அரசியல்வாதிகளுடைய ஒற்றுமைகளையும் குலைக்கும் விதமாக இந்த செயற்பாடுகள் அமைந்திருக்கிறதா? இது உங்களிடம் கேட்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அதாவது இளம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை கட்சி தலைமைகள் ரீதியாக ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு எண்ணங்கள், மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அந்த மாற்று கருத்துக்கள் வந்த போதும் அந்த மாற்று கருத்துக்களுக்கு இடையிலாக மாற்று கருத்துக்களுக்கான களங்கள் அமைக்கப்பட்டு அது பற்றி விவாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் தானே. தேர்தல்களிலே பாரிய உடைவுகள் ஏற்படவில்லை அல்லவா? ஆகவே இளம் அரசியல்வாதிகள் தேர்தல்களிலே பிரிந்து தனித்தனியாக நின்று தனித்தனியாக மாபெரும் வெற்றியை எடுக்கும் அளவுக்கு பங்காளி கட்சிகளுக்கு ஸ்திரமானதாக இல்லை. அதான் உண்மை. இல்லை, அதாவது பிரச்சனைகள் பலதரப்பட்ட பாதைகள் வாயிலாக அரசியலை அடைந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வகையான ஜனநாயக வழியிலாக இருக்கலாம், அல்லது ஆயுத போராட்ட ரீதியாக அரசியலை அடைந்தவர்கள் இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு வகையான அரசியல் பயணங்கள் இருக்கின்றன. அவ்வாறான பயணங்களிடத்திலே ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு வகையான சிந்தனைகள் இருப்பது வளமை. அந்த சிந்தனைகள் ஏதோ பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்குள்ளாக பின்னர் ஒரு வகையான நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள். ஆகவே முரண்பாடு என்பது ஒரு பிழையான விடயம் அல்ல. என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்திலே முரண்பாடு என்பது ஒரு யதார்த்தமான விடயம். எந்த இடத்திலும் ஒரு முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் அதன் வெளிப்பாடுகள் எந்தளவு தூரம் சில சமயங்களிலே ஊடகங்களால் கூட, எந்த ஊடகங்களை நாங்கள் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஊடகங்களால் கூட திரிவுபடுத்தப்படுகின்ற நிலைமை ஏற்படலாம். எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வரும். அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆரம்ப காலகட்டத்திலே தமிழ் தேசியம் என்கின்ற ஒரே ஒரு விடயத்துக்காக பல்வேறுபட்ட இளைஞர்கள் போராட்டத்துக்கு போனார்களாம். இறுதியில் நேரடியாக சொல்லப்போனால் ஒவ்வொரு இயக்கம் சார்ந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஈகோவோ ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக மாறி மாறி சுட்டு கொண்டார்கள். அதாவது சேர்ந்த அந்த இளம் போராளிகளுக்கு இடையிலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு இயக்கத்தின் பெயரால் தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய நோக்கம் தமிழ் தேசியம். அதுபோன்று இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இறுதியாக எங்களுக்காக தலைவர் அவர்களால் விட்டு செல்லப்பட்ட விடயம் என்கின்ற நம்பிக்கையிலே அதிகளவான இளைஞர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளோடு சேர்ந்திருக்கின்றார்கள். இப்பொழுது பங்காளி கட்சிகள் தாங்கள் தனித்தனியாக சிதறி போக நினைக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற விடயமும் இந்த இளம் அரசியல்வாதிகளுடைய மனோநிலையும் அவர்களுடைய கொள்கை சார்ந்த விடயங்களும் கொல்லப்படுகிறது. இது உண்மைதானே? அதாவது பிரச்சனைகள், முரண்பாடுகள் இருக்கின்றன. எங்குமே பிரச்சனைகள், முரண்பாடுகள் இல்லாத இடங்கள் கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனைகள், முரண்பாடுகளில் இருந்து ஒரு தெளிவான மாற்றங்களை பெறுவதற்கான உத்திகளை கையாளுகின்றார்கள் என்பது உண்மை அல்லவா? ஆகவே நீங்கள் மறுபடியும் நீங்கள் அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முரண்பாடுகளை தீர்த்தல் பற்றி சொல்கிறீர்கள். நான் கூற வருகின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்துக்கு தமிழ் அல்லது தமிழ் இனம் என்கின்ற முத்திரையை குத்துவதற்கு பதிலாக இன்றும் ஒவ்வொரு கட்சியின் பெயரையும் சின்னத்தின் பெயரையும் விதைத்து வருகிறார்கள். இல்லை,
அதாவது கட்சிகள் சின்னங்கள் என்பது ஒரு தவறான விடயமும் கிடையாது. அந்த கட்சிகள் சின்னங்கள் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. தவறான விடயம். தமிழ் இனம் என்கின்ற முத்திரையை குத்துவது சரியா அல்லது கட்சியின் முத்திரைகளை? தமிழ் இனம் என்பதுதான் மிக பிரதானமானதான். இன்று சகலருமே ஒன்று திரளுகின்றார்கள். அதாவது தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் தமிழ் இனம் என்பதுதான் சரியானது. அந்த தமிழ் இனம் என்பதைத்தான் நாங்கள், ஏனென்றால் அது ஒரு இனம் சார்ந்த பிரச்சனை. அந்த இனம் சார்ந்த பிரச்சனையை அடைந்து கொள்வதிலே பலதரப்பட்ட எண்ணங்கள், பாதைகள், சிந்தனைகள், கோட்பாடுகள் காணப்படலாம். அந்த கோட்பாடுகளின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு இனம் சார்ந்த பிரச்சனையை கையாளுகின்றோம் என்ற பொறுப்புணர்வுடன் நாங்கள் மேலெழுந்து செல்வதுதான் ஒரு பொருத்தமான காரியம். அதற்கு நாங்கள், அதாவது நான் நினைக்கின்றேன், எங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் இளம், அதாவது தற்போது இந்த உள்ளூராட்சி சபை போன்ற, அதாவது சிறிய அலகுகளிலே இருக்கின்ற அரசியலில் ஈடுபடுகின்ற இளைஞர்கள் பற்றி கேட்டிருந்தீர்கள். நாங்கள் எல்லோருமே எங்களுடைய இனம் என்ற விடயத்திலே தான் கவனம் செலுத்த முடியுமே தவிர தனியாக கட்சிகள் என்ற விடயங்கள் அல்ல. ஆனால் கட்சிகளும் இனம் சார்ந்த நல்ல நோக்கத்துக்காக இருக்கின்ற நிலைமையிலே தான் இன்று மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். விடயத்தை என்ன இதில் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இது 4 சந்ததி சம்பந்தப்பட்ட விடயம் அல்லது 3 சந்ததி சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்று சொல்லலாம். ஒன்று எங்கள் தரப்பு, அடுத்தது எங்களை விட, அதாவது எங்களுக்கும் அதிகம் முதிர்ச்சி பெற்ற, அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த தலைமுறை. ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையிலே ஏற்கனவே எங்களுக்கு முன்னம் இருக்கக்கூடிய முதிர்ச்சி பெற்ற தலைமுறை என்பது இன்னும் அந்த பாடங்களுக்கூடாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை உள்வாங்கிக் கொள்ளவில்லை. எனவே அவர்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய உங்களுடைய தலைமுறை எங்களுக்கு என்ன கற்றுத்தரப் போகிறது? அதான் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. தமிழ் மக்கள், நீங்களும் தொடர்ச்சியாக இல்லை என்று சொன்னால் அந்த கட்சிகளுடைய முத்திரைகளை தான் காவ போகிறீர்களா? இல்லை, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை காவுவதற்கான அடிப்படைகள் தான் கட்சிகள். அந்த கட்சி என்று வரும்போது கட்சிகள் இன்று ஒரு கூட்டாக இருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளிலே இந்த உரிமையை கொண்டிருக்கின்றது, மக்கள் ஆணையை பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அணுகுவதிலே இந்த இடங்களிலே பல்வேறுபட்ட மாற்று சிந்தனைகள், கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த சிந்தனைகளை எல்லாவற்றையும் அவர்கள் அரசியல் முதிர்ச்சியுள்ள தலைவர்கள், எங்களுடைய தலைவர்கள், அரசியல் முதிர்ச்சியுள்ள தலைவர்கள் சரியாக கையாண்டு அதே நேரத்திலே நடைமுறை யதார்த்தத்துடன் சரியான முடிவுகளை, ஏனென்றால் அதிகப்படியாக பார்க்கும்போது தமிழ் மக்களுடைய எண்ணத்தை விடுத்து அல்லது தமிழ் மக்களுடைய உரிமைக்கான மார்க்கத்தை விடுத்து எங்களுடைய தலைமைகளோ அல்லது எங்களுடைய கட்சிகளோ இந்த முடிவையும் எடுப்பதில்லை. எங்களுடைய தலைமைகளோ எங்களுடைய கட்சிகளோ தமிழ் மக்களுக்கு யதார்த்தபூர்வமாக இந்த காலகட்டத்திலும் அவர்களுடைய அடிப்படையிலே சுயநிர்ணய, தாயகம் தேசியம் சுயநிர்ணய அடிப்படையிலே அவர்கள் இவ்வாறாக ஒரு வரலாற்று பரிமாணங்களை கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் அவர்கள் சரியான முடிவுகளைத்தான் எடுத்து வருகின்றனர். இந்த தீர்வு தொடர்பான விடயம், எங்களுடைய இனம் சம்பந்தப்பட்ட விடயத்திலான தீர்வு, இந்த விடயத்தை எங்களுடைய முதிர்ச்சியான அரசியல்வாதிகள் காவி முடிந்து அவர்களுடைய இறுதி காலகட்டத்தில் வந்து நிற்கின்றார்கள். அவர்கள் அடுத்ததாக நான் நினைக்கின்றேன், தற்பொழுது கூட்டமைப்புடைய தலைவருடைய கருத்தின் பிரகாரம் கூட அவருடைய காலத்தில் அது ஏற்படும் என்கின்ற நம்பிக்கை அவர் இழந்து விட்டார். தந்தை செல்வா இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னது போன்ற நிலைமைக்கு அவர் இப்பொழுது வந்து விட்டார் என்று தான் கூற வேண்டும். அடுத்ததாக அந்த தீர்வு சம்பந்தமான விடயங்களை, அந்த அரசியல் நகர்வை உங்களுடைய தலைமுறைக்கு கையளிக்க போகிறார்கள். நீங்கள் அந்த கொள்கைகளில் ஏதாவது மாற்றங்களை தற்காலத்துக்கு ஏற்ற வகையில் மெருகூட்டப் போகிறீர்களா அல்லது அதைத்தான் இன்னும் தொடர்ச்சியாக நீங்கள் காவப் போகிறீர்களா? அப்படியே காவப் போகிறீர்களா? இல்லை, தமிழ் மக்களுடைய பிரச்சனை அது ஒரு வரலாற்று ரீதியான இன ஒடுக்குமுறையின் வாயிலாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அந்த வரலாற்று ஒடுக்குமுறையிலாக ஏற்பட்ட பிரச்சனையை அடிக்கடி அந்தந்த காலப்பகுதி சித்தாந்த மாற்றங்களுக்கு உட்பட்டு செல்ல முடியாது. ஏனென்றால் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு மரபுரி நாங்கள் தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்டதிலிருந்து எங்களுக்கான நியாயங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒரு தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை அடிப்படையாக கொண்டு வடிவங்கள் மாறலாம். தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள், அந்த வடிவங்களை அடைவதற்கான உத்திகள் மாறலாம், காலத்துக்கு காலம் உத்திகள் மாறலாம். ஆனால் அதற்கான ராஜதந்திர நகர்வுகள் மாறலாம். ஆனால் அவர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் தாங்கள் ஒரு இனமாக தங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை சரியான வகையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படைகளில் இருந்து எந்த மாற்றங்களையும் செய்ய முடியாது. ஆகவே எங்களுடைய பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அரசியல் தீர்வு சார்ந்த விடயங்களை பெற்றுக்கொள்கின்ற அதே நேரம் எங்களுடைய இனம் சார்ந்த கட்டமைப்பு ரீதியாக எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய சமூக, கலாச்சார, பண்பாட்டு ரீதியான விடயங்களை மேற்கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய தொன்மையை நாங்கள்
எடுத்துரைப்பவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு வரலாறும், இப்போது சிங்கள வரலாறை எடுத்துக்கொண்டால் கற்பனைவாத, அதாவது ஐதீக ரீதியான விடயங்களையே அவர்கள் வரலாறாக தொகுத்து பலதரப்பட்ட வியாக்கியானங்களை மக்களிடம் கையளிக்கின்றார்கள். நாங்கள் ஒரு ஐதீக ரீதியான வரலாறு எதையுமே மக்களிடம் கையளிக்கவில்லை. இந்த ஐதீக ரீதியான வரலாற்றுக்காக நாங்கள் மக்களை இனவாதமயப்படுத்தவில்லை. நாங்கள் ஒரு சரியான ஒரு பாதையிலே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை அணுக முடியும். அந்த வகையிலே உண்மையிலே எங்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் எங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய ஊடகத்துடன் இணைந்து இன்று மக்களுடைய மனதில் எழுந்த ஏராளம் கேள்விகளுக்கு உரிய விடைகளை தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருந்தீர்கள். உண்மையிலே ஒரு சமகால அரசியல் ஆய்வாளராக உங்களுடைய கட்டுரைகள் ஏராளம் நாங்கள் படித்திருக்கின்றோம். உங்களை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் இன்று நீங்கள் அரசியலுக்குள் இருக்கின்றீர்கள், அரசியல் பற்றிய பூர்ண தெளிவு பெற்றவராகவே இருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுடைய அரசியல் பயணம் சிறக்கவும் எங்களுடைய மக்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்வதற்கும் நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். இது நேர்மை மட்டுமே மீளும் சக்கர வியூகம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உமாகரன் ராசையா. நன்றி, வணக்கம்.